கண்ணுக்கு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி ஒருத்தனை ரொம்ப பாராட்டிக்கிட்டே இருந்தான்னா அவனை ஏதோ படுகொலிக்குள்ளே தள்ள போகிறான்னு அர்த்தம். என்னால் முடியாதுன்னு சொல்வது கோழைத்தனம், என்னால் முடியும்னு நினச்சா நம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னா அதுக்கு ஆணவம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்று நாம் உண்மையான துறவு பற்றி பேச இருக்கிறோம். உண்மையான துறவுன்னா என்னன்னா புகழ்ச்சியை துறப்பதே துறவுங்கிறான். நம்ம பற்றை துறப்பது மட்டுமல்ல, நம்மளை அடுத்தவன் புகழ்கிறான் பாருங்க, நீ யார் தெரியுமா, இந்திரன் சந்திரன், ஒருத்தன் கண்ணுக்கு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி ஒருத்தனை ரொம்ப பாராட்டிக்கிட்டே இருந்தான்னா அவனை ஏதோ படுகொலிக்குள்ளே தள்ள போகிறான்னு அர்த்தம். இப்படி பாருங்களேன், உளவியலா என்னால் முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அது ரொம்ப கோழைத்தனம். என்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை. என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கொஞ்சம் ஆணவம். நல்லா இந்த 3 வார்த்தைக்கும் உள்ள விளக்கத்தை பார்க்கணும். என்னால் முடியாதுன்னு சொல்வது கோழைத்தனம், என்னால் முடியும்னு நினச்சா நம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னா அதுக்கு ஆணவம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தன்னம்பிக்கை வேறு, தற்புகழ்ச்சி வேறு. நல்லா ரெண்டுக்கும் உள்ள நூல் வித்தியாசத்தை பார்த்துக்கங்க. தற்புகழ்ச்சிங்கிறது தர்மசாஸ்திரத்தில் பாவம்ங்கிறான். இந்த கொடிய செயல் பாவ செயல்னு பட்டியல் போட்டால் தற்புகழ்ச்சி மாதிரி ஒரு கொடிய செயல் பாவம் கிடையாதுன்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்லுது. இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்லணும் அப்படின்னா, இந்த புலர்காலை பொழுதில் நம்ம நாட்டில் நம்ம கண்ணா பாவிக்கக்கூடிய ஒரு இதிகாசம் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் யாயாதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். பெரிய யஜ்யத்தில் ரொம்ப சிறந்தவர். யஜ்யம்னா யாகம், இந்த ஹோமம்லாம் செய்கிறமே அதில் ரொம்ப தலையாதி சிறந்தவர். பாண்டவர்களுக்கு முன்னோடி பெரிய ஒரு மன்னாதி மன்னன். அவன் அப்படி கடும் தவம் செய்தான்னு வச்சுக்கோங்க. யஜ்யம் பண்ணுறார் அப்படின்னா பால் பழம் சாப்பிட்றதில்ல, தண்ணி கூட குடிக்க மாட்டார். சில பேர் விரதம் இருப்பேன்பான், காலைல 2 டம்ளர் பால், அப்புறம் பழம், அப்புறம் அவள் உப்புமா எவ்வளவும் சாப்பிட்டுட்டு அப்புறம் 6 மணிக்கு தலைவாழை இலை போட்டு விரதம் விடுறேன்பான். அதுக்கு அவன் சாப்பிட்டே இருக்கலாம். சில பேர் விரதம் இருந்து ஊரே சொல்லிடுவாங்க, நான் இன்றைக்கி விரதம் 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 விரதம். ஆனால் அந்த யாயாதி எப்படிங்கிறவன் பாண்டவர்களுடைய முன்னோடி. அவன் இருந்து விரதம் இருந்து யஜ்யம் பண்ணால் நெருப்பு கடவுள் நின்று பேசுவா. அப்படி பரம சுத்தம், ஒட்ட தன்னை வருத்தி அப்படி இருப்பார். கடுந்தவம் கானகத்தில் இருந்தார்னா தேவர்களுக்கான பிரீத்திக்கு விரதம் இருப்பார். இப்போ நம்ம கண்ணை மூடி கடுந்தவம் செய்கிறோம். எதுக்கு? கடவுள்கிட்ட போனாலே நம்ம அது இது வேணும்னு கேட்குறோம். அப்போ யஜ்யம் பண்ணால் இன்னும் கேட்கணும் இல்லை, அதுவும் கேட்க மாட்டார். அப்போ தேவாதி தேவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, முனிவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய யஜ்யத்தை பண்ணுறாங்க, யாகம் பண்ணுறான், எதுவும் கேட்கலையே, நம்மளை கடனாளி ஆக்கிறாரு. அப்போ அவன் ஒன்று கேட்டு இவங்க கொடுத்துட்டா சமம் ஆகிடும்ல, அதுவும் கேட்கல. அப்போ யாயாதியனுடைய சிறப்பு பாருங்கள், அப்படியே கூடிக்கிட்டே போகுது. அதனால் அவருக்கு என்னென்னா, அவர் நினச்ச போது இந்திரலோகம் போகலாம், மண்ணுலகத்துக்கு வரலாம். இந்திரலோகம் போனார்னா இந்திரன் எந்திரிச்சு நின்று வணக்கம் செலுத்துவார். யாருக்கும் வணங்காத இந்திரன் ஒருவருக்கு வணங்குறாருன்னா யாயாதி. அதுவும் எதுலேருந்து? சேர்லேருந்து. சேர் போட சொல்லுவார். எப்படி? அவருக்கு சமமான சேரில். சில பேருக்கு சரிக்கு சமமாக உட்காந்தா பிடிக்காது. அது ஒரு விதமான மனநிலை. இந்த யாயாதி இந்திரனுக்கு சமமாக உட்காந்துருக்காரு. ஏன்? அவர் தான் எதுவுமே தேவர் முனிவர்கள்ட்ட கேட்கலையே, கடுந்தவம் இல்லை, உணவை ஒட்ட இருந்து விரதம் இருந்து இல்லை. இப்பேற்பட்ட யாயாதிக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு. இப்போ என்ன? இந்திரன் அவர் வர்றதை இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தரமே, இவனை என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா ஒன்றுமே புரியல. ஒரு நாள் யாயாதி வந்தபோது புகழ்ந்து தள்ளிட்டான். புகழ்ந்து அடுக்கடுக்கா சொற்கள். உன்னைய மாதிரி யஜ்யம் பண்ண ஆள் இல்லை, உன்னைய மாதிரி விரதம் இருக்க யாரும் இல்லை, உன்னைய மாதிரி உயர்ந்த பக்திமான் யாரும் காட்டதில்லை, எல்லாம் சொல்லி முடிஞ்சோன்னே இவனுக்கு தலை கொஞ்சம் கிருன்னு சுற்றிடுச்சு. யாயாதி என்ன சொன்னா, ஆமாம் நீ சொல்கிறதான் உண்மைதான், என் அளவுக்கு இங்கே யார் இருக்கா, என்ன ஏதுன்னு பேசினா உடனே சொன்னான், தர்மசாஸ்திரத்துப்படி தற்புகழ்ச்சிக்கு அடிமையானவனுக்கு இனி இந்திரலோகத்தில் வேலை இல்லை, மண்ணுலகத்துக்கு ஓடிப்போம். இனிமேல் எனக்கு சமமாக இவனுக்கு சேர் போடாதீங்க, இவன் வந்துருச்சா எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் போடணும். ஏன்?
ஒருவனுடைய செய்கையால் தான் மரியாதை கிடைக்கிறது. அந்த செய்கையால் புகழ்ச்சி பயனை அடைகின்ற போது அதற்கு அங்கீகாரம் கிடையாது. அப்படியே தூக்கி இறக்கிட்டான். இப்போ அப்படியே நீங்கள் வாங்க, உலகத்தில் எல்லாம் இருந்து முருகனிடம் விழுந்தானே சூரபத்மன், அதற்கு என்ன காரணம்? தற்புகழ்ச்சி, அகங்காரம், ஆணவம். 10 தலை ராவணன் ஒத்த தலை ராமனிடத்தில் தோற்றதற்கு என்ன காரணம்? அகங்காரம். சூரபத்மனும் அதுதான், ராவணனும் அதான். ஏன் துரியோதனன் அவனை விட ஒரு வீராதி வீரன் உண்டா? தன்னச்சில் தான் உண்ணாதவன். ஆனால் ஏன் அவன் அப்படி நிர்கதியாக நின்று போனான்னா அவனுடைய தற்புகழ்ச்சி, ஆணவம். வாழ்க்கையில் நீங்கள் ஆனந்தம் அடைய வேண்டுமென்றால் நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய தற்புகழ்ச்சியை, யாயாதி போல உயர்ந்த வேதங்களையும் உயர்ந்த யஜ்யங்களையும் நீங்கள் மனோதைரியத்தையும் பெறவிடாவிட்டாலும் பரவாயில்லை, தற்புகழ்ச்சி என்கின்ற வட்டத்திற்குள் சிக்கிக் கொள்ளாமல் இருந்தாலே ஆனந்த கதவு திறந்து ஆண்டவன் இதயத்தில் இடம்பெறலாம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.